அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 16வது அதிகாரத்தின் 16வது வசனத்தினுடைய முதல் வார்த்தையை மாத்திரம் நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 16வது அதிகாரம் 16வது வசனத்தினுடைய முதல் வார்த்தையை நாம் வாசிக்கலாம். போதும். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில். கவனமா கவனிக்கிறீங்களா? Acts chapter 16 verse number 16, the first part of the word. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில். ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, நீங்கள் ஜெபித்தால், if you pray என்கிற தலைப்பின் அடிப்படையில் நான் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க போகிறேன். ஜெபத்தினால என்னென்ன மேன்மைகள் உண்டு? நாளைக்கு நமக்கு ஒரு ஜெபத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். நல்லா கவனிங்க. போன வருஷம் நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 21 நாள் ஜெபம் நடத்தணும். நம்ம சபையில் டெய்லி சாயங்காலம் 7 மணிக்கு ஆரம்பித்து 8:30 மணிக்கு எல்லாம் பாய விரித்து கீழே உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சிருக்கிறார். இப்படி பலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அங்கங்க அற்புதம் செஞ்சிருக்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே சர்ச்சில் வச்சு ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இப்படி அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். ஜெபம் பண்ணா கர்த்தர் கட்டாயம் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆமென் ஆமென் சொல்லிராதீங்க, நடந்துற போது. ஜெபிச்சா ஆண்டவர் கட்டாயம் மாறுதலான காரியங்களை செய்வார். ஜெபிச்சா காரியங்கள் மாறும். ஜெபிச்சா அற்புதங்கள் நடக்கும். ஜெபிச்சா தடைகள் மாறும். ஜெபத்தால மாற்ற முடியாது எதுவுமே கிடையாது. ஜான் நாக்ஸ் உடைய முழங்கால்களுக்கு தேசமே அதிரத்தக்கதாக கர்த்தர் செய்வார் என்றால், உங்களுடைய என்னுடைய முழங்கால்களை நிமிர்த்தினால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தேசத்தில் பயங்கரமான காரியங்களை செய்வார். அப்ப நீங்க சொல்லலாம், அப்படிதானே பாச ஜெபம் பண்ணீங்க, அப்புறம் ஏன் 3வது முறையா வந்துட்டாங்க? அது சபை மாறணும். சபை ஜெபிக்க வேண்டிய விதத்தில் இன்னும் ஜெபிக்கணும். தாழ்த்த வேண்டிய நேரத்தில் இன்னும் தாழ்த்தணும். இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் தாழ்த்தணும். மாறலனா 3வது முறை என்ன, 4வது முறை, 5வது முறையும் அவங்க தான் வருவாங்க. நம்ம மாறினால் கர்த்தர் தேசத்தில் மாற்றத்தை தருகிறவராக இருக்கிறார். ஏற்றுக்கொள்றவங்க கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா ஸ்தோத்திரம். If you pray, நீங்கள் ஜெபித்தால் என்கிற தலைப்பின் அடிப்படையில் செய்தியை கேட்கலாம். கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. இப்போ இந்த சம்பவம் என்ன சொல்லி இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். பைபிளை படிக்காதீங்க, பைபிளை படிக்காதீங்க, பைபிளை படிக்காதீங்க, பைபிளை படிக்காதீங்கன்னு சொல்ற பாஸ்டர் நானா தான் இருப்பேன். இப்போ படிக்காதீங்க, அப்புறம் படிங்க, அப்புறம் படிங்க, அப்புறம் படிங்க, அப்புறம் படிங்க. இப்போ அந்த சம்பவம் அங்கே என்ன போட்டிருக்கு அதை முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் சொல்றது சரியா தப்பாங்கிறத நம்ம ஐயா வாசிப்பாக நீங்க கரெக்ட் பண்ணி பாருங்க. பவுலும் சீலாவும் ஒரு ஆத்தங்கரைக்கு ஜெபிக்கிறதுக்காக போறாங்க. எங்க போறாங்க? ஆமா, பாஸ்டர் நல்லா கதை சொல்றாரு. நான் என்ன குமுதமும் கல்கண்டும் வாரமலருமா படிச்சுட்டு வந்து கதை சொல்றேன்? எங்க இருக்கிற கதையை தான் சொல்றேன். பைபிள்ல இருக்கிற சரித்திரத்தை சொல்றேன். கதை சொல்றதுக்கே ஒரு கிருபை வேணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, அப்ப பவுலும் சீலாவும் ஒரு ஆத்தங்கரைக்கு ஜெபிக்கிறதுக்கு ரெகுலரா போறாங்க. அப்படி போகும்போது ஆத்தங்கரைக்கு யார் வருவா? பெண்கள் தண்ணி மோல்றதுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது அந்த பெண்களை உட்கார வச்சு அவங்களுக்கு இவங்க நிறைய உபதேசம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லப்பட்டதுல ஒரு பெண்மணி லீதியால், இரத்தாம்பரம் விற்கிறவள் லீதியால் அப்படிங்கிறவளுடைய மனசை, இருதயத்தை ஆண்டவர் திறந்தார்னு போட்டிருக்கு. இப்போ அதெல்லாம் நமக்கு கண்டென்ட் இல்லை, நான் விஷயத்துக்கு வர்றேன். இவங்க டெய்லி போய் 2 பேரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பைத்தியக்காரி, ஒரு சூனியக்காரி, ஒரு பேய் பிடிச்சவன் எப்ப பார்த்தாலும் பவுலையும் சீலாவையும் பார்த்து, இவர்கள் உன்னதமான தேவனுடைய குமாரர், இவர்கள் உன்னதமான தேவனுடைய மனிதர்கள், இவர்கள் மிகப்பெரிய ஊழியக்காரர்கள், இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரங்க அப்படின்னு போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு லேடி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. ஆத்தங்கரைக்கு ஜெபம் பண்ண போகும்போதும் இப்படி சொல்றது, வரும்போதும் இப்படி சொல்றது. ஒரு நாள் பவுல் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. என்னடா இந்த அம்மா போகும்போது வரும்போதெல்லாம் நம்மளை பார்த்துட்டு
நம்மளை பார்த்துட்டு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு கோவப்பட்ட அந்த அம்மா பார்த்து, இயேசுவின் நாமத்தினாலே இந்த அம்மாக்குள்ள இருக்கிற அசுத்தாவியே வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனேயும் பேய் போயிடுச்சு. உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா பேய் போனதுனால? ஒரு ஆமேன்னு தான் சொல்லுங்களேன். ஆமா, பேய் போயிடுச்சு. அந்த அம்மா விடுதலை ஆயிடுச்சு. இப்ப விடுதலை ஆன உடனேயும் இந்த அம்மாவை ஒரு பின்னாடி இருந்து ஒரு கேங்ஸ்டர்ஸ் குரூப் இயக்கிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. தகடு வைக்கிறதுக்கு, மை வைக்கிறதுக்கு, பில்லி சூனிய வைக்கிறது, ஏவல் வைக்கிறது, வைப்பு வைக்கிறது, எடுப்பு வைக்கிறது. இந்த அம்மாவுக்கு பின்னாடி ஒரு குரூப் இருந்து இந்த அம்மாவை கமர்ஷியலா பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த ஆவி இந்த அம்மாவுக்குள்ள இருக்கிறதுனால இப்ப பொசுக்குன்னு ஆண்டவர் துரத்தின உடனேயும் அந்த கேங்ஸ்டர்ஸ் குரூப்புக்கு என்ன இல்லாம போயிடுச்சு? வருமானம் தடையாகி போச்சு. அப்ப அவங்களுக்கு கோபம் வருமா வராதா? கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே பார்க்குறாங்க, யார் இந்த அம்மாவுக்கு இப்படி பண்ணது? இந்த பேயை துரத்துனது யாரு? இந்த பிசாசை துரத்துனது யாரு அப்படின்னு பார்த்தா பவுலும் சீலாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே இந்த கேங்ஸ்டர்ஸ் டீம் போய், இந்த ஆட்கள் போய் பவுலையும் சீலாவையும் தர 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 தரன்னு அங்கேயே பிடிச்சி இழுத்துட்டு வந்து சந்தை வெளியில, அப்படின்னா மெயின் ரோட்ல நிறுத்தி ஆட்டி 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 அடிக்கிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லா அடிக்கிறாங்க, வச்சு அடிக்கிறாங்க. சரியா அடிச்சு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு காவலாளிகள் வசமா ஒப்பு கொடுத்து கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ள, அதுவும் ஒரு தனி செல்லுக்குள்ள, பல கொலைகளை செஞ்சவனை வைக்கிற ஒரு செல்லுக்குள்ள கொண்டு போய் இவங்களை போட்டுட்டாங்க. ஏயா, ஒரு பேயை துரத்துனது தப்பாயா? ஒரு பேய் பிடிச்ச ஒரு அம்மாவுக்கு விடுதலை கொடுத்தது ஒரு தப்பா? அது ஒரு குத்தம்னு பிடிச்சு அடி அடின்னு அடிச்சு ஆடைகளை கிழிச்சு சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போய் தள்ளி தனி செல்லுக்குள்ளையும் தள்ளிட்டாங்க. அதோடவாது நிறுத்தினாங்களா? நிறுத்தல. காலை ரெண்டையும் தொழு மரத்துல கட்டி வச்சுட்டாங்க. ஒரு மரத்துல காலையும் கட்டி வச்சுட்டாங்க. சோறு கிடையாது, தண்ணி கிடையாது. அந்த ரூம் ரொம்ப இருட்டான ரூம்பு. அப்போ 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் கூட போக முடியாத ஒரு மிக கடினமான ஒரு சூழல்ல ஒண்ணுமே செய்யாத குற்றத்துக்காக பவுலையும் சீலாவையும் அடைச்சு வச்சுட்டாங்க. சரி, உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப பவுலும் சீலாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, காலதானையா கட்டினேன், எங்க கையையும் எங்க வாயையும் நீ கட்டலல்ல, அது போதும்னு சொல்லி நைட்டெல்லாம் உட்கார்ந்து கையை தட்டி வாயை திறந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடி அப்படின்னு சத்தமா கைத்தட்டி பாடுறாங்க, துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. துதிக்க துதிக்க ஆராதிக்க ஆராதிக்க ஒரு காரியம் நடந்துருச்சு. நைட்டு ஒரு 12, 10, 12:15 இருக்கும். அப்படியே அந்த அஸ்திபாரம், அந்த ஜெயிலுடைய சிறைச்சாலையுடைய அஸ்திபாரம் எல்லாம் கட 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 கடன்னு எர்த்குவேக் வந்து அப்படியே ஆடிருச்சு. பூமி அதிர்ச்சி வந்து ஆடிருச்சு. ஆடி அந்த அஸ்திபாரங்கள் எல்லாம் பிளவுட்டு அந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் போட்டிருந்த கட்டெல்லாம் உடைஞ்சு சிறைச்சாலையுடைய கதவெல்லாம் உடைஞ்சிருச்சு. ஐயோ, ஒரு அல்லேலூயா, உடைஞ்சிருச்சு. அப்ப விடுதலை ஆகிட்டாங்க, விடுதலை ஆகிட்டாங்க. திடீர்னு சத்தம் கேட்ட உடனே ஜெயிலர் பார்க்கிறாரு. ஐயோ, என்ன நடக்குது? என்ன எல்லாம் உடைஞ்சு போச்சே, எல்லாம் இதாயிடுச்சே, இவங்க எங்க 2 பேரை வச்சிருந்தோமே, ஐயோ தப்பிச்சு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இவங்க போயிட்டாங்கன்னா மேல் அதிகாரிகளிடத்துல நம்மால பதில் சொல்ல முடியாது, நமக்கு பெரிய தண்டனை கொடுத்துருவாங்க. வேண்டாம் வேண்டாம், நம்ம தற்கொலை பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த வார்டன், அந்த ஜெயிலர் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து தன்னை குத்திக்கிறதுக்கு வர்றாரு, தன்னை கொலை செஞ்சுக்கிறதுக்கு வர்றாரு. பவுலும் சீலாவும் சத்தமா சொல்றாங்க அவனை பார்த்து, யோ நிறுத்து 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 நிறுத்து. ஜெயில் உடையலாம், காலில் கட்டியிருந்ததான தொழுமரம் உடைஞ்சு போகலாம், கையில் இருந்த சங்கிலி எல்லாம் உடைஞ்சு போகலாம், நாங்கள் வெளியே போறதுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்கலாம். ஆனால் நாங்கள் போல, நாங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கிறோம்.
சொன்ன உடனேயும் அவனுக்கு அப்பதான் உசுரே வருது. அப்பா தப்புனோண்டான்ட்டு நேரா அவங்க கிட்ட வந்து அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை கேட்டான். பவுலையும் சீலாவையும் பார்த்து, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பவுலவனை பார்த்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் இன்றைக்கே ரட்சிக்கப்படுவீர்கள். ஐயோ, அதுக்கப்புறம் ஜெயிலர் அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாரு. எந்த கையை அடிச்சுச்சோ அந்த கையே இப்ப அடிச்ச காயங்களுக்கெல்லாம் காயங்கட்டுறாரு, காயத்தை கழுவுறாரு, ஒரு பெரிய சாப்பாடு செய்யறாரு. பவுலுக்கும் சீலாவுக்கும் அப்படி அந்த உணவை கொடுக்கிறாரு, காயத்தை கட்டுறாரு, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த ஜெயிலர் குடும்பம் முழுவதும் மனம் திரும்ப கர்த்தர் இரக்கம் செய்தார். இது சம்பவம், இதுதான் சம்பவம். சரி, இப்போ நான் சொன்னதெல்லாம் சரிதானா இல்லை தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ ஐயா எழும்பி நின்று இந்த வசனத்தை வாசிப்பாங்க, மைக்கில் படிப்பாங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. 16வது அதிகாரத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் ஐயா வாசிப்பாங்க, கவனமா கேளுங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்பட்டு போடும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலைகளை வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உள்காவலர்களை அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்து உடனே கதவுகள் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டது. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உடனே உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. பைபிள் எல்லாரும் உயர்த்து பிடித்து ஒரு 10 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமாப்பா. என்ன அருமையான ஒரு சம்பவம், என்ன அருமையான ஒரு வார்த்தை. சரி, இதை மையமாக கொண்டு நான் இப்போ 4 குறிப்புகள் பேச போகிறேன். 4 காரியங்களை இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். நீங்கள் ஜெபித்தால் சத்துருக்கள் மத்தியிலே கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு 4 காரியங்களை பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல இந்த சம்பவத்தில் இந்த சீனை நல்லா கவனிங்க. பவுலும் சீலாவும் ஆற்றங்கரைக்கு போய் ஜெபிக்கும் போதெல்லாம்
ஒரு நல்ல மனுஷன் அல்ல, ஒரு சூனியக்காரி, ஒரு பிசாசு பிடித்திருந்தவள் அந்த தேவ மனிதர்களை பார்த்து தினந்தோறும் சொல்லுகிற அந்த வார்த்தை என்ன வார்த்தை? 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவளையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டால். ஐயா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. முதல் குறிப்பை நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற சாட்சி, ஒரு மனுஷன் நல்லவன் என்று கொடுக்கப்படுகிற சாட்சி அந்த பாஸ்டர் சொல்றதல்ல. இப்ப உதாரணத்துக்கு யாரோ ஒருவரை எடுத்துக்கிட்டா, கோச்சுக்கிறாதவர் என் தம்பி ராபின் இருக்கிறாரு, ராபினை எடுத்துக்கிட்டா ராபின் நல்லவர்னு நான் சொல்ற சாட்சி பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அவர் எனக்கிட்ட நிறைய நன்மையானதை செஞ்சிருக்கிறாரு, அவர் நல்லவர்னு நான் சொல்லுவேன். அதே போல அவருடைய மனைவி என் புருஷன் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஒரு பெரிய சாட்சி கிடையாது. அதே ராபின விசுவாச பிள்ளைகளா இருக்கிற நம்ம எல்லாரும் ராபின போல ஒருத்தர் வருமா அப்படின்னு சொன்னாலும் அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ராபினுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு மனுஷன், ராபினுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற ஒரு மனுஷன், இவன்லாம் எதுக்கு இருக்கிறான், இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன் நம்மை பார்த்து இவன் தேவனுடைய மனுஷன் என்று ஒரு சத்துரு சாட்சி கொடுப்பான் என்றால் அதுதான் மிகப்பெரிய சாட்சி. சத்தியம் புரிஞ்சா கை தட்டி ஆண்டவர் துதிப்பிய. ஆமென். நம்பர் 1, சத்துருவின் சாட்சியை பெறுவீர்கள். சத்துருவின் சாட்சி. ரொம்ப நாளாக இங்கே உட்கார்ந்துருக்கவங்கெல்லாம் இந்த டிவி இப்படி ஒன்றரை கண்ணிலே தெரியுது, இது என்ன பாஸ்டர், இதை ஒன்று கரெக்ட் பண்ணுவோன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஒன்று இங்கே இதே பார்க்க வேண்டியது, இல்லைன்னா இங்கே பார்க்க வேண்டியது. சபையை குறித்த பொறுப்பு எல்லாருக்கும் உண்டாக வேணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப காலமாக அது அப்படித்தான் ஒன்றரை கண்ணிலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி தெரிஞ்சா எங்களுக்கு என்ன பாஸ்டர், வாரத்தில் கர்த்தர் நல்லவர். ஆகவே யாராகிலும் ஒருவர் இந்த வாரத்தில் ஸ்தோத்திரம் புருஷர்கள் பக்கத்தில் ஒரு எலக்ட்ரீஷியனை, ஒரு கம்ப்யூட்டர் மனுஷனை யாரையாவது கூட்டிட்டு வந்து அருளையா யோவானையா யாராவது பொறுப்படுத்தி இதில் என்ன பிரச்சனைன்றதை பார்த்து சரி பண்ணி செலவுக்கு என்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்களே சரி பண்ணி கொடுத்துடணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அர்த்தருக்கு மகிமை. அடுத்த வாரம் இந்த டிவி நல்லா தெரிய வேண்டியது யோவானையாவுடைய பொறுப்பு. ஆமேன். செஞ்சிருவீங்களாயா? ஆமேன் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமேன். அப்பப்போ பிரசங்கத்தில் வர்றதை போட்டுறணும் நம்ம, அது கர்த்தர் நடத்துறது. கொஞ்சம் வாலி மொய்ங்கம்மா, கொஞ்சம் வாலி மொய்ங்க. சரி, இப்போ நல்லா கவனிங்க. சத்துரு இடுகிறதான சாட்சி நமக்கு வேணும். சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், நமக்கு விரோதமாய் பேசினவர்கள், நமக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள், நம்முடைய சந்தோஷத்தை பொறுக்காதவர்கள் நம்மளை பார்த்து சொல்லணும், இவங்க போற தேவன், இவங்க ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், இவங்க போற சர்ச்சு உண்மையுள்ள சபை, இவங்க ஜெபம் பண்ற தேவன் உண்மையுள்ள தேவன், இவங்களுக்காக இவன் தேவன் வைராக்கியம் பாராட்டுவார் என்று சத்துருக்கள் நம்மை குறித்து சொல்லுகிற சாட்சி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய சாட்சியாக இருக்கிறது. அதுக்காக நம்ம இது எப்ப நடக்கும், இது எப்ப நடக்கும்? தலைப்பு 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 என்ன தலைப்பு? நீங்கள் ஜெபித்தால் சத்துருக்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்வார்கள். நம்முடைய அழிவை பார்க்க நினைத்தவர்கள், நம் மரணத்தை பார்க்க நினைத்தவர்கள், நம் வளர்ச்சியை பார்க்க பிடிக்காதவர்கள், நம்முடைய உயர்வை காண ஒட்டாதவர்கள் நம்மை பார்த்து சொல்வார்கள், உண்மையிலேயே he is a man of God, இவனிடத்தில் தேவ மகிமை இருக்கிறது, இவன் ஜெபிக்கிற மனுஷன், இவன் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குது, இவன் சர்ச்சுக்கு போய் முழங்கால் போட்டா ஒரு காரியம் நடக்குது, இவன் வெட்ட வெட்ட வளர்றான், இவன் கொட்ட கொட்ட உயர்றான், ஏன்னா இவன் ஒரு நீதிமான், இவனிடத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை சத்துருக்கள் சாட்சியிடும்படியாக கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். எப்ப நடக்கும்? எப்ப நடக்கும்?
நீங்கள் ஜெபித்தால் இந்த காரியம் நடக்கும். முதல் குறிப்புக்காக கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள் வர்ற நாட்கள்ல உங்களை பார்த்து சாட்சி கொடுக்க போறாங்க. ஐயா, நான் செஞ்சதை மன்னிச்சிருங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன், உங்க சாமிக்கு முன்னாடி நிக்க முடியல, உங்க சாமி என்னுடைய பேயெல்லாம் துரத்திருச்சு, நீங்க ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குது, ஐயோ உங்ககிட்ட வந்தாலே ஒரு மகிமை என்னமோ ஒன்று தாக்குது, உங்ககிட்ட பேசினாலே ஒரு மகிமை தாக்குது, உங்ககிட்ட நின்றாலே ஒரு அபிஷேகம் தாக்குது அப்படின்னு மனிதர்கள் சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்காக, உங்கள் எதிரிகள் உங்களை பார்த்து சொல்லத்தக்கதாக கர்த்தர் செய்ய போற நாட்கள் வரப்போகுது. அல்லேலூயா. அவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், he is a man of God. அவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், இவன் தேவனுடைய பிள்ளை, இவனோட கர்த்தர் இருக்கிறாரு, இவனோட தேவ மகிமை இருக்குன்னு சொல்லி சத்துருக்கள் சொல்லப்பா. பவுலை சீலாவையும் பார்த்து பேய் சொல்லுது, இவர்கள் தேவனுடைய மனிதர்கள். நம்பர் 1, சத்துருக்களின் சாட்சியை பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு வருகிற நாட்களிலே உதவி செய்வார், நீங்கள் ஜெபித்தால். இரண்டாவது குறிப்பு என்ன போடுங்க, சத்துருக்களின் அஸ்திபாரத்தை என்ன செய்வீர்கள்? அசைப்பீர்கள். ஜெபம் பண்ணுனா பவுலும் சீலாவும் சேர்ந்து ஜெபித்த போது, துதித்த போது, கர்த்தரை ஆராதித்த பொழுது சத்துருவை அழிக்கவில்லை, சத்துருவின் அஸ்திபாரங்களையே கர்த்தர் அழித்து போட்டாரா? கைதட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். சத்துருக்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போவார்கள். அது நடக்கும். சிலர்லாம் பாருங்க, ஆண்டவர் அலோ பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ரொம்ப பிரச்சனை கொடுத்தா, ரொம்ப குடைச்சல் கொடுத்தான்னு வைங்களேன், ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுவாரு. என் பிள்ளைக்கு ரோதமா நீ இவ்வளவு பண்ண ஆரம்பிச்சிட்டியா, பாத்துக்கிறேன்டா, என் பிள்ளைக்காக நான் எழும்பு வேண்டான்னு சொல்லி மரணத்தையே ஆண்டவர் கொடுத்துருவாரு. இருக்கிற இடம் தெரியாம போயிடுவாங்க. உங்கள் சத்துருக்களை சொல்றேன். நான் எத்தனையோ பேரை நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். விரோதமா பேசினவங்க, விரோதமா எழும்புனவங்க, விரோதமா கூட்டம் போட்டவங்க, அதாவது பேரை அசிங்கப்படுத்தணும்னு செஞ்சவங்களெல்லாம் அவங்க அடக்க ஆராதனையை நான் நின்று நடத்துறதுக்கு கர்த்தர் செஞ்சிருக்கிறார். கொரோனா டைம்ல ஒருத்தர் கூட வரல. நான் ஃபுல் கொரோனா அந்த கிட்ட மாட்டிக்கிட்டு நான் போய் நின்று அடக்கத்தை பண்ற அளவுக்கு எனக்கு விரோதமாய் பேசினவங்க, எழுமினவங்க, என்னோடு அப்பம் புசித்து எனக்கு விரோதமாய் குதிங்காலை தூக்கினவர்களுடைய அடக்கத்தை நடத்துறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் எப்படி தெரியுமா? சத்துருக்களை சும்மா அழிக்க மாட்டாரு, அவங்களுடைய இடம் தெரியாமல் போகும்படியாக அஸ்திபாரத்தை உலுக்கி விடுவார். நீங்க ஜெபம் பண்ணுனா உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் கிரியைகள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மாம்சீக கிரியைகள், பிசாசின் கிரியைகள், இந்த அஸ்திபாரங்களை கர்த்தர் அழிக்கிற நாட்கள் வரப்போகுது. யார் உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா, உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா, உங்களுக்கு விரோதமா திட்டமிடுறாங்களா, உங்களுக்கு விரோதமா காரியங்களை செய்றாங்களா, கர்த்தர் சொல்றாரு, ஒன்னு அவங்கள மாத்துவாரு, இல்லனா அவங்க அட்ரஸே தெரியாம அவங்களை நீங்க தேடியும் காணாமல் போக பண்ணுகிற நாட்களை கர்த்தர் தருவார். சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அட்ரஸ் தெரியாமல் போக பண்ணிடுவார். சத்துருக்களின் அஸ்திபாரங்களை அசைக்கிற தகப்பனவர் ரொம்ப நாள் ஆட விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். ஆண்டவர் எப்படி தெரியுமா? சபைக்காக மாத்திரம் வைராக்கியம் பாராட்டுவார். சபைனா ஏசப்பாவுக்கு அம்புட்டு உயிர். சபைக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார். அவர் வரப்போறதும் சபையை தம்மோடு சேர்த்து கொள்ள தான் வரப்போறார். I'm not talking about the building of the church, the congregation of church. பில்டிங்கை பத்தி நான் பேசல. இங்க கூடி இருக்கிற இந்த மக்கள், நீங்க தான் சபை. இந்த சபைக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார். ஆண்டவர் பிறந்ததுல இருந்து செத்தது வரைக்கும் எல்லாமே இரவல் தான் அவர் பயன்படுத்தினார். அப்படிதானே? ஆண்டவர் பிறந்தது அவருக்கு ஒரு கருவறை தேவைப்பட்டுச்சு. அதனால மேரி மரியாளுடைய அந்த கற்பத்தை அவர் இரவலா பெற்றுக்கொண்டு அதுல பிறந்தார். ஆண்டவர் பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு படகு தேவைப்பட்டுச்சு. அது அவருக்கு சொந்த படகல்ல, பேதுருவினுடைய போட்டை ஹயர் பண்ணி வாங்கி அதுல நின்று தான் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கிறதுக்கே என்ன இல்லைன்னாரு,
இடம் இல்லை, எனக்குன்னு ஒரு சொந்த இடம் கூட கிடையாதுப்பா. ஒருத்தன் ஆண்டவரை பார்த்து நினைச்சான், இவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறாரு, இவருக்கு பின்னாடி இவ்வளோ மக்கள் போயிட்டே இருக்கிறாங்களே, அப்ப இவர் பெரிய ஆளா இருப்பார் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பின்னாடி வந்தவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு படுக்கிறதுக்கு கூட அட்ரஸ் கிடையாது, ஐ அம் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். அதோட அவன் தெரிச்சு ஓடி போயிட்டான். நல்லா கவனிங்க. அப்ப அவர் பிறந்தது, அவர் இலவசமான ஒரு 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 கருவறை, அவர் பிரசங்கம் பண்ணினது இலவசமான ஓசி போட்டு. சரி, அவர் கல்வாரி சிலுவையில மரிச்சிட்டாரு, அவரை அடக்கம் பண்ணணும். அவரை அடக்கம் பண்றது கூட இன்னொருவன் வாங்கி வைத்திருந்த அவனுடைய குடும்ப கல்லறையில தான் அவர் என்ன செஞ்சாங்க, அடக்கம் பண்ணாங்க. இயேசுவுக்குன்னு சொந்த கல்லறை கூட கிடையாது. ஆக பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் எல்லாமே இலவசம், எல்லாமே ஹையர் பண்ணி தான் ஆண்டவர் வாழ்ந்தார். ஆனா ஒன்ன மட்டும் சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. I will build my church upon this rock. ஆமென். கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அவர் தம்முடைய சபைக்காக அவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறவர், சபையை நேசிக்கிறவர், சபைக்காக வரப்போகிறவர். அதனாலதான் சொல்றது, சபைக்கு விரோதமா எழும்பாதீங்க, சபைக்கு விரோதமா பேசாதீங்க, சபைக்கு விரோதமா எழும்பாதீங்க, சபைக்கு விரோதமா பேசாதீங்க. சத்துருக்களினுடைய அஸ்திபாரங்களை அசைத்து போடுவார் ஆண்டவர். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுறார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. எந்த சத்துரு உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா, சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமா திட்டமிடுறாங்களா, உங்க குடும்பத்தை அழிக்க நினைக்கிறாங்களா, தப்பா பேசுறாங்களா, சூனியம் வைக்கிறாங்களா, பில்லி சூனியம் வைக்கிறாங்களா, ஏவல் வைக்கிறாங்களா, எடுப்பு வைக்கிறாங்களா, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்றதுக்காக என்னென்ன வேலைலாம் பார்க்கணுமா பார்க்கறாங்களா, கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு பலிபீடத்திலிருந்து நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சத்துருக்களுடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட போகிறது. சத்துருக்களுடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட போகிறது. சத்துருக்களுடைய அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைய பண்ணுவார். மனிதனுடைய போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கண்கள் அத்தனையும் கர்த்தர் அசைய பண்ணுகிறவர். எப்ப தலைப்பு, எப்ப if you pray. நாளைக்கு ஜெபத்துக்கு வந்தா இந்த அற்புதங்கள் எல்லாம் கர்த்தர் செய்வார். ஆமென். சத்துருக்கள் உங்களை பார்த்து சாட்சியிடுவார்கள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் தேவனுடைய குமாரர், இவர் தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்துருக்களுடைய அஸ்திபாரங்களை அசைத்து போடுவார். மூணாவது குறிப்பு போடுங்க பார்ப்போம். சத்துருக்களை காப்பாற்றுவீர்கள். சத்துருக்களை காப்பாற்றுவீர்கள். என்ன காப்பாத்துனாங்க படிங்க பார்ப்போம். 27வது வசனத்தை படிங்க பார்ப்போம். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம். ஆமா, நல்ல கவனி. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தா என்ன பண்ணி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ராத்திரி ஃபுல்லா அவங்கள போட்டு அடின்னு அடிச்சிருக்கிறான் ஒரு மனுஷன். கற்பனை பண்ணி வச்சு அடிச்சிருக்கிறாங்க, போட்டு அடி, சரியான அடி, வந்தவன் போனவெல்லாம் அடிக்கிறான். அடி உங்களை அடிச்சு உங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு உங்களை கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படியே வேதனையோட நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனா அந்த சூழ்நிலை தான் பவுலும் சீலாவும் என்ன செய்றாங்களா? கர்த்தரை துதிக்கிறாங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பாப்போம். சில பேர் சர்ச்சுக்கு வராத கேசஸ் எல்லாம் கேட்டு பாருங்களேன். நாளைக்கு ஃபோன் அடிப்போம், அந்த காலியா இருக்கிற இடத்துக்குலாம் ஃபோன் அடிச்சோம்னா, வயிறு வலிச்சிச்சு பாஸ்டர், சர்ச்சுக்கு வரல. வெளியில வந்தோமா பாஸ்டர், லைட்டா தூறல் போட்டுச்சு, வரல. லைட்டா படபடனுச்சு, வரல. நாளை கழிச்சு ஒரு பரீட்சைக்கு படிக்கணும், வரல. ரீசன்ஸை பார்த்தீங்களா? பவுலையும் சீலாவையும் ஒரு ராத்திரி ஃபுல்லா வச்சு அடிச்சு துவைச்சு எடுத்தாலும் அவங்க துதியையும் ஆராதனையும் விட்டே விடல. சபைக்கு வராததுக்கு சில சொல்ற சில்லி ரீசன்ஸை பார்க்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா? எவ்வளவு வேதனையா இருக்கும். பிரியாரிட்டிஸ் இன் பிரியாரிட்டி. எத்தனையோ காரியங்களுக்கு, குடும்ப காரியங்களுக்கு, வைபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆராதனையும் சபையையும் அடுத்த கடைசி போர்ஷன்ல வைக்கிறது.
அது கர்த்தரை எவ்வளோ அவமானப்படுத்துறது, வெட்கப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது. ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்தாரு, இந்த வரைக்கும் தூக்கி உட்கார வச்சிருக்கிறாரு, மேன்மைப்படுத்திருக்கிறாரு, மனைவி தந்தாரு, பிள்ளைகள் தந்தாரு, வீடு தந்தாரு, வேலை தந்தாரு, சுகம் தந்தாரு, ஆரோக்கியம் தந்தாரு, பலன் தந்தாரு, ஜீவன் தந்தாரு. எத்தனையோ நன்மைகளை செய்த தெய்வத்துக்கு வாரத்தில் ஒரு நாள் ஒரு 2.5 மணி நேரம் முழு பூசை பார்த்து முழுசா கர்த்தருடைய ஆராதனையில் உட்கார்ந்து ஆராதிக்கிறதுக்கு முடியலனா எப்படி 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 எப்படி? யோசிச்சு பாருங்க. இந்த சூழ்நிலையில அவங்க துதிக்கிறாங்க, இந்த சூழ்நிலையில கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, இந்த சூழ்நிலையில கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. இப்ப நீங்க இந்த சூழ்நிலை இருங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நானா தான் இருக்கிறேன்னு வச்சுக்கோமே. ராத்திரி ஃபுல்லா அடிச்சிருக்கிறாங்க, பாடாபடுத்தி இருக்கிறாங்க, குற்றுயிருமா நான் கிடக்கிறேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டாரு, ஜெயில உடைச்சிட்டாரு, தொழுமரம்லாம் உடைஞ்சிருச்சு. இப்போ உங்க முன்னாடியே உங்களை பாடுபடுத்தினவன், ஒரு நைட்டு ஃபுல்லா வச்சு அடிச்சவன் சூசைட் பண்ணி சாக போறான்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சாகுடா சாகு. ராத்திரி ஃபுல்லா என்ன பாடுபடுத்தின, என்ன அடி அடிச்ச, கொஞ்சம் நெஞ்ச அடி அடிச்ச, ராத்திரி ஃபுல்லா வச்சு அடிச்சு வர்றவன் போறவனெல்லாம் அடிச்சு பழக சொல்லி என்னை எம்புட்டு அடிச்சிருப்ப, நீ என்னை எம்புட்டு அடிச்சிருப்ப, என்னை எம்புட்டு அடிச்சிருப்ப, எம்புட்டு அடிச்சிருப்ப. நீ இப்ப சாகுற, உனக்காக தான் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செஞ்சிருக்கிறார். சாகு சாகு சாகு, நல்லா குத்து நல்லா குத்து சாகு அப்படின்னு நினைச்சிருந்திருப்போம். அப்படிதானே? ஆமா செல்வியம்மா, ஆமா, எஸ், ஆமா, உண்மை உண்மை. ஆனா இந்த மனுஷன் உரத்த சத்தமா சொல்றானா ஜெயிலரை பார்த்து, ஜெயிலரே நிறுத்து நிறுத்து நிறுத்து, நாங்க தப்பிச்சு போல, இங்கதான் இருக்கிறோம், இங்கதான் இருக்கிறோம், பயப்படாத பயப்படாத. அவனுக்கு அப்பதான் ஜீவனே வந்திருக்குது. அவன் சொல்லட்டுமா, உங்க சத்துருக்களுக்கு நீங்க கொடுக்கிற அதிகபட்ச தண்டனை என்ன தெரியுமா? உங்க சத்துருக்களுக்கு நீங்க கொடுக்கிற அதிகபட்ச தண்டனை என்ன தெரியுமா? அதிகபட்ச தண்டனை என்ன தெரியுமா? அவங்களுக்கு மீண்டும் நீங்கள் நன்மை செய்வதுதான் சத்துருக்களுக்கு நீங்க கொடுக்கிற அதிகபட்ச தண்டனை. ஆமென். நாய் கடிக்கும், நம்ம வேலை நாய்க்கு சோறு போடுவோம், அது வேலையை அது செய்யட்டும், நம்ம வேலையை நன்றி கட்டவன் நன்றி கட்ட வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். நன்மை செய்கிறதுல நம்ம சோர்ந்தே போக வேண்டாம். சத்தியம் புரிந்தவர்கள் கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன் பார்ப்போம். உங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் கூட இருக்கிறவங்க இடைஞ்சல் பண்ணுறாங்களா, போராட்டம் கொடுக்குறாங்களா, குடைச்சல் கொடுக்குறாங்களா, வேதனைப்படுத்துகிறாங்களா? ஜபமெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? சாகட்டாண்டவரை காலை ஒடிச்சு படுக்கையில் போட்டு கூலாக மிக்சியில் அடித்து இவன் வாயில் ஊற்றுற நிலைமை என் கண்ணு பார்க்கணாண்டவரே. சுளுக்கிக்கிட்டு கிடக்கட்டும் ஆண்டவரே, கேன்சர் வரட்டும் ஆண்டவரே, HIV வரட்டும் ஆண்டவரே. உனக்குலாம் இவ்வளோ ஜபம், என்ன ஜபம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமொழிகள் ஒரு அருமையான வசனம் இருக்கு. உன் சத்துருக்களுக்கு நீ நன்மை செய்கிறது என்னன்னா, அவன் தலையில் ஒரு பக்கெட் நிறையா கொண்டு போய் நெருப்பை கொட்டுறதுக்கு சமானம்னு போட்டிருக்கு நீதிமொழிகளில். அவனுடைய தலையில் அக்கினி தழலை வைக்கிறதுக்கு சமானம்னு சொல்லுது. எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் வீணாக போகாது. யாரோடைய ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உங்கள் சத்துருக்களை நேசிக்க முடியலனாலும் பகைமை அவங்க இதயத்தில் வேண்டாம். கர்த்தாவே எங்கிருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆமென். இந்த 3வது குறிப்புக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்துருக்களை காப்பாற்றுவீர்கள், சத்துருக்களை காப்பாற்றுவீர்கள். உங்கள் சத்துருக்களை நீங்கள் போஷிப்பீர்கள். உங்கள் சத்துருக்கள் உங்கள் நிழலிலே வந்து பங்கடைவார்கள். உன்னிடத்துல கையேந்தி நிற்பார்கள் உன் சத்துருக்கள். அப்படி காலங்களை கர்த்தர் மாற்றி போடுவார், காலங்களை கர்த்தர் மாற்றி போடுவார். பவுல் நினைச்சிருந்தாருன்னா, சீலா நினைச்சிருந்தாங்கன்னா செத்து தொலைட்டோன்னு விட்டுருந்துருக்கலாம். ஆனால் ஒருவேளை அவங்க செத்து தொலைட்டோன்னு விட்டுருந்தாங்கன்னா அன்னைக்கு அவன் குடும்பம் முழுசும் நாசமாக போயிருக்கும். ஆனால் அவன் காப்பாற்றப்பட்டதுனாலே அந்த ஜெயிலருடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் ஏது பண்ணார். இன்னைக்கு நீங்கள் யாரோ ஒருத்தனை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தனை பகைக்கிறீங்க. ஆனால் அவனுக்கு பின்னாடி அவனை நம்பி இருக்கிற அவனுடைய மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை அவனுக்கு தீமை செஞ்சீங்கன்னா அவனுக்கு தீமை செய்கிறதா நினைக்கலாம்.
ஆனால் அவனுடைய மனைவி பிள்ளைங்க நடுத்தருவில் வந்துருவாங்க. அந்த பாவத்துக்கு நம்ம ஆளாக வேண்டாம். கர்த்தர் உங்களோட பேசுகிறார். சத்துருக்களை போஷிங்க, சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல. ஏன் யாரோ ஒரு சகோதரி சொல்கிறா, என் புருஷனே எனக்கு ஒரு பெரிய சத்ரு. என் புருஷனே பெரிய சத்ருவாக இருக்கலாம். மருமகன் நினைக்கலாம் மாமியார, என் மாமியார எனக்கு ஒரு பெரிய சத்ரு. பாயாசத்தை போடாத, பாசத்தை போடு. சாகணும்னு நினைக்காத, வாழ்ந்திருக்கட்டும்னு நினை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை பகைக்கிறவர்களை நேசிக்கிற ஒரு கிருபை, சத்துருக்களை போஷிக்கிற ஒரு கிருபை கர்த்தர் தந்து நடத்தணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். மூன்று காரியங்கள். இஃப் யூ ப்ரே, நீங்கள் ஜெபித்தால் சத்துருக்களின் சாட்சியை சொல்லுங்கய்யா. இரண்டாவது, சத்துருக்களின் அஸ்திபாரங்களை அசைப்பீர்கள். மூன்றாவது, சத்துருக்களை காப்பாற்றுவீர்கள், போஷிப்பீர்கள். அடுத்தது கடைசியா ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். கடைசியா என்னது? வாசிங்க 33, 34 வசனங்களை வாசிங்க. மேலும் ராத்திரியிலே அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி. மேலும் ராத்திரியிலே அந்நேரத்திலே தாமே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய், இப்ப பாருங்க, சந்தையில இருந்து இழுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு கொண்டு வந்த மனுஷன் இழுத்து கொண்டு வந்தான், இப்ப அழைத்து கொண்டு வீட்டுக்கு போகிறான். எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. வித்தியாசம் புரியுதா புரியலையா? சந்தை வெளியில என்ன செஞ்சு வந்தாரா? இழுத்துட்டு வந்தவர் இப்ப வீட்டுக்கு என்ன செஞ்சுட்டு போறாரு? அழைச்சுக்கிட்டு போறாரு. நம்பர் 1. அப்புறம் படிங்க பாப்போம். அவருடைய காயங்களை எந்த கை அடிச்சுச்சோ அந்த கையே இப்ப அந்த காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்குது. எந்த கை பவுலையும் சீலாவையும் காயப்படுத்தினதோ அதே கைகள் என்ன செய்கிறது? கழுவுகிறது. அடுத்தது அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். நல்லா கவனிங்க. 3வது குறிப்புக்கு 4வது குறிப்புக்கு என்ன வித்தியாசம்னா, 3வது குறிப்புல நீங்கள் சத்துருக்களை காப்பாற்றுவீர்கள். 4வது வசனத்துல காப்பாற்றப்பட்ட சத்துரு உங்களுக்கு போஜனம் கொடுக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். உங்க எதிராளி உங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஐயா எங்க வீட்டில் சாப்பிட்டு போங்க ஒரு வாய். உங்களால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், உங்களால காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். உங்களால் அப்படி கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? யாரோ ஒரு ஜென்ம விரோதி உங்களுக்கு விரோதமாக இருப்பாங்கல்ல, யாரோ ஒருத்தவங்க செத்தால் இவன் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்லி ஒருத்தனை மனசில் வச்சுருப்பீங்கல்ல, அந்த மனுஷனை தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு நாள் உங்களுக்கு கூப்பிட்டு பிரியாணி போட போகிறார். அவர் நான் போக மாட்டேன்பா வசத்துக்கு வச்சுக்கிட்டான்னா அப்படின்னு பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். அப்படி ஒரு நாள் உங்களை கூப்பிட்டு விருந்து படைக்க போகிற நாட்கள் வரப்போகுதுன்னு நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பைபிள் சொல்லுது, உன் பகைஞர்கள் ஒரு நாள் உன்னை கூப்பிட்டு போஷாக்கு கொடுக்கிற நாளை கர்த்தர் தரப்போறாராம். ஆமென். பகைச்சவர்கள், அடித்தவர்கள், காயப்படுத்தினவர்கள் பவுலையும் சீலாவையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஐயா எங்கள் வீட்டுக்கு ஒரு வாய் சோறு தின்ட்டு போங்கய்யா. உங்களை ஒரு நாள் கூப்பிடுவாங்க, ஆண்டவரே வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, பழச பகையெல்லாம் மனசில் வச்சுக்கிறாதீங்க, நல்லா சோறு போடுறேன், ஒரு நேரம் சாப்பிட்டு போங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜிபி முத்து கடையில் போய் 1/2 கிலோ ஸ்வீட் வாங்கிக்கிட்டு காரம் வாங்கிக்கிட்டு அவங்கள பார்த்து கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டு வர்றதுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். செய்வாரா செய்ய மாட்டாரா ஆண்டவர்? இதெல்லாம் எப்போ நடக்கும்?
19 வருஷமா ஒரு சத்துருவின் கையில் இருந்து அரிச்சு வச்சிருந்த நிலத்தை கோர்ட்டில் கேஸையும் போட்டையும் எல்லாம் பண்ணதை 19 வருட ஜபத்துக்கு பின்னாடி கர்த்தர் அற்புதம் செய்வார்னா உங்கள் வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? அற்புதங்களை செய்வாரா செய்ய மாட்டாரா? இஃப் யூ ப்ரே இந்த 4 காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொல்லுவார். ஒவ்வொன்றா சொல்லுங்க பாப்பா. நம்பர் 1 என்ன நடக்கும்? சத்துருக்கள் நம்மளை பார்த்து சாட்சி கொடுக்கிற நாட்களை கர்த்தர் தரப்போறார். 2வது என்ன நடக்கும்? ஜெபிக்கும் போது சத்துருனுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? அசைச்சிருவார் ஆண்டவர். 3வது என்ன நடக்கும்? சத்துருக்களை காப்பாற்றுவீர்கள். நம்ம காப்பாற்றுவோம். சாகுறான்னு நினைக்க மாட்டோம். அவனை காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் கிருபை தருவார். கடைசியா என்னது? சத்துருக்களால் என்ன செய்யப்படுவீர்கள்? போஷிக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமா இருந்துச்சுன்றவங்க கை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேவனுடைய சமூகத்தில் ஜெபிங்க. கர்த்தர் நமக்கான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஜெபிக்க வேண்டான்னு சொல்ற கூட்டம் எழும்பிருச்சு. அழுக வேண்டான்னு சொல்ற கூட்டம் எழும்பிருச்சு. துதிக்க வேண்டான்னு சொல்ற கூட்டம் எழும்பிருச்சு. ஆனா கர்த்தர் தேடுற ஒரு மனுஷன் இருக்கிறாரு, எனக்காக ஜெபிக்கிறவர். சீஷர்களை பார்த்து பரிதாபமா ஆண்டவர் கேட்டார், 1 மணி நேரம் என் கூட விழித்திருக்க உங்களால கூடாம போயிடுச்சாப்பா? 1 மணி நேரம் உங்களால விழித்திருக்க கூடாம போயிடுச்சாப்பா? நீ கர்த்தருடைய அங்கலாய்ப்பின் சத்தம். ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் வேண்டும். இன்னைக்கு பாடுறதுக்கு ஆட்கள் ரெடி, மியூசிக் வாசிக்கிறதுக்கு ஆட்கள் ரெடி, கொயரில் பாட்டு பாட ஆட்கள் ரெடி, என் பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூட ஆட்கள் ரெடி. ஆனால் ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. கர்த்தர் நம்முடைய சபையில் 20 ஜப பங்காளர்களை எழுப்பி இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாளை தினத்தில் எல்லாரும் வரணும், ஜெபிக்கிறதுக்கு வரணும். ஜப ஆவி நம்முடைய சபையை மூடுவதாக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. கொஞ்சம் நேரம் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபித்தால் அற்புதங்களை செய்கிற தகப்பன், ஜெபித்தால் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தகப்பன். நீ ஜெபம் பண்ண சின்ன சின்னதாக ஜெபம் பண்ணி வைங்க. சின்ன சின்னதாக ஜெபம் பண்ண. நைட்டு படுக்கைக்கு போகும்போது ஒரு ஜெபம் பண்ணுங்க. இடையில முழிப்பு வந்துச்சுன்னா ஒரு 2 குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் எழும்பி உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃப்ரீயாக இருந்தால் பெண்கள் அப்புறம் ஒரு ஜெபம் பண்ணுங்க. மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. சாயங்காலம் ஒரு 4-5 மணிக்கு பிள்ளைங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. திரும்ப பெட்டுக்கு போகும்போது ஜெபம் பண்ணுங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணி வைங்க. ஒரு நாள் வரும், அதனுடைய பலனை கர்த்தர் நமக்கு தர்றவராக இருக்கிறாரு. ஜெபம் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக பதில் கிடைக்கணும்னு நினைக்க வேண்டாம். 10 வருஷம் கழிச்சு, 16 வருஷம் கழிச்சு, 19 வருஷம் கழிச்சு, அந்நாள் வருஷந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணவ கர்த்தர் ஒரு நாள் அவருடைய ஜெபத்தை கேட்டாரே. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், எனக்கு பதில் தருகிறவராயிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா.